மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். நோட்டாவிற்கு கூட வாக்களிக்கலாம், ஆனால் திமுகவிற்கு மட்டும் வாக்களிக்காதீர்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி மதுரையில் பேட்டி. மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள செய்தியாளர் அரங்கில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய அமைப்பின் நிறுவனர் ஈசன் முருகசாமி கூறுகையில், உடன் மாநில தலைவர் சண்முகசுந்தரம், அமைப்பு செயலாளர் நேதாஜி, மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை மற்றும் சங்கத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். வருகிற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு விவசாயிகள் திமுகவை புறக்கணிக்க வேண்டும், திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது, திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்கிற பரப்புரையை 36 காரணங்களை பட்டியலிட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். திமுக 2021 தேர்தல் வாக்குறுதியில விவசாயிகளுக்கு 83 வாக்குறுதிகளை குறித்துவிட்டு 10 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றிவிட்டு 73 வாக்குறுதிகள் நிறைவேற்றாத கட்சி திமுக. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாதோடு விவசாயிகள் சம்மதம் இல்லாமல் ஒரு அடி நிலத்தை கூட எடுக்க மாட்டேன்னு சொன்ன முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 5 ஆண்டுகால ஆட்சி காலத்துல 33 சிப்காட் திட்டங்கள் வாயிலாக 1,10,000 ஏக்கர் விவசாயிடமிருந்து நிலங்களை அடிமாட்டு விலைக்கு அபகரித்து கார்பரேட் கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறார். இனாம் நிலங்களை 13 லட்சம் ஏக்கர் ஜீரோ வேல்யூ பண்ணி இன்னைக்கு விவசாயிகள் பொதுமக்கள் நடுத்தரும் நிறுத்தியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஒரு சுதந்திர இந்தியாவோட 75 ஆண்டுகள வரலாற்றில ஒரு மாபெரும் நில அபகரிப்பு அரசாக இந்த 2025-26 ஆண்ட ஸ்டாலின் தலைமையுடன் திமுக அரசு விளங்கி வருகிறது. அது மட்டுமல்ல, நிலத்தை எடுக்க வேண்டாம் என போராடிய திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்துல கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்துல போட்ட முதல் அரசு இந்த திமுக அரசாக ஒரு 5000 கிராமங்கள் விற்கிறாங்க. அதை கேள்வி கேட்ட 20 விவசாயிகள் மீது வழக்கு சிறை. இது யாருன்னா ஏவாவோட கண்டிச்சு நிற்கிறோம், அங்க விவசாயம் சிறைப்படுறாங்க. கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கூலி உயர்வு கேட்டு போராடுறாங்க. கடந்த 2013, 2020 எல்லாம் கூலி உயர்வு கேட்டு போராடிய போது அன்றைய முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அமைச்சர் தலைமையில் பேச்சுவார்த்தை முத்தரப்பு பேச்சுவார்த்தை கூலி உயர்வு சூழ்நிலையில பேச்சுவார்த்தையை நடத்தாம 7 பொய் வழக்கு போட்டு கைது செய்து நடந்ததுன்னா இந்த திமுக தான். நெல்லுக்கு 2,500 ரூபாய் தரேன்னு சொல்லி போட்டு 10 வருஷம் உயர்த்தி கொடுத்ததையே வச்சு கடைசியில் 2024 கொடுத்தாச்சுன்னு சொல்லி அறிவிச்சு விவசாயிகளை ஏமாத்து இந்த திமுக. கரும்புக்கு டன்னுக்கு 4,000 ரூபாய் தரேன்னு சொல்லி போட்டு தராமல் ஏமாத்து இந்த திமுக. ஆக ஒட்டுமொத்தமாக இவர்கள் விவசாயிகள் மிக தெளிவாக ஏமாற்றிருக்கிறார்கள். 2026 தேர்தல் அறிக்கையும் விவசாயிகளுக்கு கடன் தண்ணி தருவோம், விவசாயிகள் பிரச்சனை தீர்ப்பு சொல்லி எந்த வாக்குறுதியுமே கொடுக்கும். அது வெற்றி காகிதமாக இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் விவசாயிகள் புறக்கணிக்க வேண்டிய சக்தியாக இருக்கிறது. தமிழ்நாட்டுல விவசாயிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து திமுகவை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்புவோம். திமுக எதிர்கட்சியா இருப்பதற்கு மட்டுமே தகுதியான கட்சி. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் செய்கிற அராஜகம், அரசியல் ஜனநாயகம் எல்லாத்தையும் படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு இணையாக இவர்கள் பாசிச நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அங்க மத்தியில போது பாரதிய ஜனதா என்ன வேலை செய்தோ, விவசாயிகளுக்கு எதிராக எப்படி இருந்தோ தமிழ்நாட்டில் இவர்கள் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டு விவசாயிகள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம், திமுகவை தோற்கடிங்க, திமுக புறக்கணிங்க, வேற எந்த அரசியல் கட்சிக்கு வேண்டுமாலும் வாக்களிங்க, குடிக்கடி நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க, தயவு செஞ்சு திமுகவுக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டாம் என்கிற பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பரப்புரை வெல்லும், திமுக தோற்கும், விவசாயிகள் வெல்வார் என்பதை இந்த ஊடகங்கள் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். Jellicate dhotis and shirts from the house of Plateau.